தகாத உறவுக்காக மனைவியை கொன்ற கணவன் பயங்கரமா திட்டம் போட்ட 4 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா மர்மமாக உயிரிழந்த பெண் பாகத்துன்னிசா. இவங்களுக்கு 48 வயது ஆயிருக்கு. இந்த வழக்கில் பெரும் திருப்பமும் ஏற்பட்டிருக்கு. முதலில் விபத்து என சந்தேகப்பட்ட இந்த சம்பவம் தற்போது கொலை எனவும் மாற்றப்பட்டிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களுடன் நமது சேனல்ல பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். காவல்துறையின் தீவிர விசாரணையில் அவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதுடன் அதற்கு பின்னணி கணவனின் தகாத உறவு எனவும் தெரிய வந்திருக்கு. பரங்கிப்பேட்டை ஜெயில் பாவா தெருவைச் சேர்ந்த பாகத்துன்னிசா. இவர் பாத்தீங்கன்னா தனியார் ஹோட்டல்ல வேலை செஞ்சு வந்திருக்காங்க. வேலை முடிந்து வீடு திரும்பும் வழியில அவரது மொபைல் அருகே பாத்தீங்கன்னா உடலில் காயத்துடன் சடலமாகவும் கிடந்தாங்க. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு அவரது கணவன் ஷேக் இஸ்மாயிலிடம் விசாரித்த போது அவர் வேலை செய்த உணவகத்தில் வீரம்மாள் என்ற பெண்ணுடன் தகாத உறவில் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. இந்த உறவை மனைவி தொடர்ந்து கண்டித்ததால் இருவரிடமும் சண்டை ஏற்பட்டதாகவும் தெரிந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ஆத்திரம் அடைந்த வீரம்மாள் இந்த விவகாரத்தை தனது மகன் அகில்ராஜிடம் கூறியிருக்காங்க. அதன் அடிப்படையில அகில்ராஜும் அவரது நண்பர் அஜயும் பாகத்துன்னிசா வீட்டுக்கு செல்லும் வழியில வழிமறித்து கழுத்தை நெரித்து கொலையும் செய்திருக்காங்க. இதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா போலீசார் கொலை வழக்காகவும் மாற்றி ஷேக் இஸ்மாயில், வீரம்மாள், அகில்ராஜ், அஜய் ஆகிய 4வரையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பரங்கிப்பேட்டை பகுதியில பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் பாத்தீங்கன்னா நேரிலும் விசாரணை நடத்தி இந்த கொடூர கொலை சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.